ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13, 14 ஆகிய 2 வசனங்களை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13, 14. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இங்கே பார்க்கும் பொழுது பெதஸ்தா குளக்கரையிலே 38 வருஷங்கள் கைகால்கள் செயலிழந்த நிலைமையிலே திமிர்வாதக்காரனாய் கிடந்ததான ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து வந்து சந்திக்கிறார். சந்தித்து அவன் வெகு காலம் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனிடத்துல வந்து நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். 5ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்திலே தான் வருது. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அதற்கு அவன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவருமே இல்லை என்கிறான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து அவன் கையை பிடித்து தூக்கி விட்டு, நீ எழுந்து நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போய் என்று சொல்லுகிறார். உடனே அவனுடைய சரீரம் பலன் அடைகிறது. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். அப்பொழுது அந்த இடத்திலே வருகிற பரிசேயர்கள், இது ஓய்வு நாளாய் இருக்கிறது, இந்த நாளிலே நீ நடந்து போகக்கூடாது என்று அவனை தடுக்கிறார்கள். ஆனாலும் அவன் அதை தாண்டி போய்விட்டான். அங்கே இருந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை முறுமுறுத்திருப்பார்கள். ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படலை. பின்பு இயேசு கிறிஸ்து அதே மனுஷனை, அன்றைக்கு அது ஓய்வு நாளாய் இருந்தபடியால் அவன் நேரடியாய் தேவாலயத்திற்கு போகிறான். படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவன் நடந்த வீட்டுக்கு போற, நடந்து நேரடியாய் தேவாலயத்துக்கு தான் அவன் போறான். ஆண்டவரும் அதே தேவாலயத்திற்கு மீண்டும் அங்கே வருகிறார். இப்ப பெதஸ்தா குளத்திலே அவனை சந்தித்தார். இப்பொழுது அவனை சந்திப்பதற்கு தேவாலயத்திற்கு வருகிறார். வந்து அவனை சந்தித்து அவனிடத்துல பேசுகிறார். ஏனென்றால் தன்னை சுகமாக்கினவர் உலக ரட்சகர், தேவனுடைய குமாரன், அவர்தான் மேசியா, அவர்தான் ரட்சகர் என்று சொல்லி அந்த மனுஷன் அறியவில்லை. தன்னை சுகமாக்கினவர் இன்னார் என்று அவன் அறியவில்லை என்று வேதம் தெளிவா சொல்லுது. ஆகினாலே அவனை மீண்டும் சந்தித்து, நீ சொஸ்தமானாய், உனக்கு அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று அவனுக்கு ஆலோசனை கொடுத்து அவனுடைய சுகத்தை அவன் தங்க வைத்துக் கொள்வதற்கான வழியை அவனுக்கு காட்டிவிட்டு அவர் செல்லுகிறார். குறுகிய நேரத்தில் ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து சந்தித்த 2வது சந்திப்பு. ஒரே மனிதனை அடுத்தடுத்து சில நிமிஷங்களுக்கு பிறகு மீண்டும் 2வது முறை சந்திக்கிறார். இப்படி அவர் செய்தது ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒருத்தர் அவர் சந்திக்கிறார் என்றால் அவர்களை கர்த்தர் முழுமையாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் சந்திக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவர் நம்மை அறகுறையாய் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. உனக்கு பாவம் இருக்குதா, பாவ மன்னிப்பை மட்டும்தான் கொடுப்பேன் என்று சொல்லி பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டு நீ இனி எப்படியோ போ என்று நம்மை விடுகிறவர் அல்ல. அல்லது ஒருத்தர் வியாதியோடு வருகிறோம், உனக்கு வியாதியான பிரச்சனை, உன் வியாதியை சுகமாக்கி விட்டு சரி நீ போ என்று சொல்லி அனுப்பி விடுகிறவர் அல்ல. ஒரு நபரை அவர் சந்திக்கும் பொழுது அவர்களுக்குள் முழுமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அவனை பெதஸ்தா குளத்தண்டையிலே சந்தித்த பொழுது அவன் 38 வருஷம் வியாதியஸ்தனா இந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறார். இப்பொழுது அவனுக்கு தேவை ஒரு தெய்வீக சுகம். 38 வருஷங்கள் அவன் கைவிடப்பட்டவன். தண்ணீர் கலக்கப்படும் பொழுது அவனை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவருமே இல்லை. இப்படின்னா மற்றவங்களுக்கு இருந்திருக்கிறாங்க. இவன் குடும்பத்தாலும் சுற்ற நண்பர்களாலும் எல்லாரும் கைவிடப்பட்டவன். அடுத்தது பாத்தீங்கன்னா அவனை எல்லாரும் விட்டு விலகி அவன் சுகமடைந்தா பார்க்கலாம் என்று விட்டு விட்டார்கள். நம்பிக்கையற்ற நிலைமை. இவனுக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் சுகமாகறாங்க. ஆனால் இவனை கொண்டு போய் தண்ணியில இறக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை.
38 வருஷத்துல அவன் பல முறை தேவதூதன் அங்க இறங்கி வந்ததை பார்த்திருப்பான். ஏமாற்றத்தால் நிறைந்த மனுஷன் அவன். எத்தனையோ முறை இவன் ஏமாற்றம் அடைந்திருக்கிறான். இவனுக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் சுகத்தை வாங்கிட்டு போய் இருக்கிறாங்க. ஆனால் இவன் சுகமடையாமலே 38 வருஷம் அந்த இடத்துல இருந்திருக்கிறான். வாழ்க்கை முழுவதும் கைவிடப்படுதல், ஏமாற்றம், வேதனை, நோய், வியாதி, படுத்த படுக்கை, பரிதாபமான ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட மனிதனுக்கு உடனடி தேவை ஒரு சுகம், தெய்வீக சுகம். சுகத்தை கொடுத்து விட்டு அந்த ஆத்மாவை நரகத்துல விடுறதா? ஆண்டவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டார். நல்லா கவனிக்கணும். இதான் கிறிஸ்தவின் ஊழியத்தின் முறை. ஒருத்தருக்கு சுகம் தேவைன்னா சுகத்தை மட்டும் ஜெபிச்சு விடக்கூடாது. அவர்களுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் கவனிக்கணும். இவனுடைய சரீரம் சுகமாக்கப்பட்டு விட்டது, ஆனால் இன்னும் ஆத்மா சுகமாகல. ஆத்மா நரகத்தின் பாதையில் இருக்கிறது. இவர் சுகமடைந்து விட்டான், ஆனால் இன்றைக்கு இவன் மரித்தால் இவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது. ஆகினாலே ஆண்டவர் அவனை மீண்டும் ஒரு சந்திப்பு அவனிடத்தில் வருகிறார். அவனை மீண்டும் சற்று நேரத்துக்கு பிறகு மீண்டும் அவனை சந்திக்கிறார். சந்தித்து நீ சொஸ்தமானாய், உனக்கு அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல ஒரு நபரை கர்த்தர் திரும்ப 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 சந்திக்கிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இந்த காலை வேளையில இந்த கூட்டத்தில் இந்த அதிகாலையில துதிக்கிற நேரத்தில் இருக்கிறீர்கள். உலகத்தின் பல இடங்களிலே எங்கெங்கிருந்தோ இருந்தெல்லாம் இப்பொழுது இணைந்திருக்கிறீர்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை இப்ப சந்திச்சிட்டு இருக்கிறார். இது எத்தனையாவது சந்திப்பு என்பது உங்களுக்கே தெரியாது. ஒரு நபருடைய வாழ்க்கையிலே அவருடைய முற்றிலும் ஆசீர்வதிப்பதற்காக திரும்ப 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 சந்திக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் உங்களை பரிசுத்தமாக்க, இன்னும் உங்களை சுகமாக்க, இன்னும் உங்களை விடுதலையாக்க, இன்னும் அவருடைய சித்தத்தின்படி உங்களை வாழ வைக்க, இன்னும் உங்களை அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்ற, இன்னும் உங்களை அவரோடு கூட நடக்கிறவர்களாய் கொண்டு வர இன்னும் ஆண்டவர் மீண்டும் 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 சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நீங்கள் இந்த அதிகாலை நேரத்திலே துதிக்க வந்திருப்பது ஏதோ ஒரு துதியின் நேரம் அல்ல. ஆண்டவர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு நேரம் என்பதை நீங்கள் மறந்து போக. ஆண்டவர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை குறித்து அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை முற்றிலும் நிறைவேற்றுகிற வரைக்கும், முற்றிலுமாய் அந்த நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற வரைக்கும், உங்கள் திட்டத்திற்குள், அவருடைய திட்டத்திற்குள் உங்களை முழுவதுமாய் கொண்டு வருகிற வரைக்கும் திரும்ப 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 அவர் உங்களை சந்திக்கிறார். நம்மளை எப்படியெல்லாம் மோல்ட் பண்ண வேண்டும் அப்படியெல்லாம் மோல்ட் பண்றார். எப்படியெல்லாம் நம்மை திருத்த வேண்டும் அப்படியெல்லாம் திருத்துகிறார். எப்படியெல்லாம் நம்மை உருவாக்க வேண்டும் அப்படியெல்லாம் நம்மை உருவாக்குகிறார். எப்படியெல்லாம் நம்மை வணைய வேண்டும் அப்படியெல்லாம் நம்மை வணைகிறார். நம்மை வணைந்து வணைந்து அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் நாம் மாறுகிற வரைக்கும் திரும்ப 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 அவர் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆண்டவர் நம்மை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்மை திரும்ப திரும்ப சந்திக்கிறார். ஒரு சந்திப்போடு அவர் நிறுத்திக் கொள்வதில்லை. நம்மை முற்றிலும் அவருடைய சாயலாய் மாற்றுகிற வரைக்கும், நம்மை முற்றிலும் அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றுகிற வரைக்கும், நம்மை முற்றிலும் அவரோடு கூட இணைந்து வருகிறவர்களாய் நம்மை மாற்றுகிற வரைக்கும், அவருடைய திட்டத்தை முழுவதுமாய் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் திரும்ப 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 நம்மை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர் திரும்ப 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 நம்மை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ நம்ம வந்தோம், துதித்தோம், சென்றோம் என்கிற காரியம் அல்ல. ஆண்டவர் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு நேரம். இந்த சந்திப்பிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். முதல் சந்திப்பிலே அவனுடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே ஒரு மாற்றம். இரண்டாவது சந்திப்பிலே அவன் ஆத்துமாவிலே ஒரு மாற்றம். நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அவன் ஆத்துமாவிலே ஒரு மாற்றம். இன்றைக்கும் சொல்லுகிறேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். எதற்கு தெரியுமா? ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் கொண்டு வருவதற்காக.
நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். எதற்காக தெரியுமா? ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் கொண்டு வருவதற்காக. நீங்கள் சபைக்கு ஆராதனைக்கு போகிறீர்கள், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக. நீங்க ஆன்லைன்ல எத்தனையோ செய்திகளை கேட்கிறீர்கள், நீங்கள் ஆராதனைகளிலே பங்கு பெறுகிறீர்கள். ஆண்டவர்களை சந்திக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக. நம்மை திரும்ப திரும்ப சந்திக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் கிறிஸ்துவின் அக்கறை, அதுதான் கிறிஸ்து நம்மை குறித்து வைத்திருக்கிறதான தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவருக்கு இருக்கிறதான ஒரு தீவிரமான ஒரு பாரம். நம்மை முற்றிலுமாய் தமக்கு ஏற்ற விதத்தில் மாற்றுகிற வரைக்கும் அவர் நம்மை திரும்ப 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 சந்திக்கிறார். வேதம் முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து சந்திச்சுட்டே இருப்பார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிறார். 3வது நாள் அதிகாலையிலே உயிர் தெழுகிறார். ஆனால் சீஷர்களுக்கு அதிலே ஒரு சரியான நம்பிக்கை கூட இல்லை. அன்றைக்கு சாயங்கால வேளையிலே பூட்டப்பட்ட அறையிலே சிலர் இருக்கிறார்கள். அங்கே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை சந்தித்து பேசுகிறார். சிலர் அந்த அறைக்குள்ள மறைந்து கொண்டிருக்கிறார்கள். மறைந்திருக்கிற அவர்களை தேடி வந்து சந்திக்கிறார். உங்களுக்கு சமாதானம்ங்கிறார். அதே நேரத்திலே இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, எம்மாவூர் என்ற இடத்திற்கு நேராக 2 சீஷர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்க, எருசலேமை விட்டு கிளம்பிட்டாங்க. அவர்களை பின்தொடர்ந்து போறாரு. அங்கே போய் அவர்களை உணர்த்துகிறார். அவருடைய அறியாமை, தீர்க்க தரிசனங்களை நம்பாத இருதயத்தை கடிந்து கொள்ளுகிறார். அப்பத்தை எடுத்து பிட்டு அவருடைய கண்களை திறந்து அவர்களுக்கு தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மறுபடியும் சந்தித்து காண்பிக்கிறார். இந்த 2 சந்திப்புகளிலும் தோமா மிஸ் பண்ணிட்டார். தோமா அந்த இடத்துல இல்ல. பூட்டப்பட்ட அறையிலே வந்து சந்தித்த பொழுது தோமா இல்ல, எங்கேயோ போயிட்டாரு. தோமா கிட்ட சொல்றாங்க, ஆண்டவர் வந்தார், அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி சொல்றாங்க. அவன் நான் நம்ப மாட்டேங்கிறான். 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் ஒரு நாள் அடுத்த வாரத்திலே மீண்டும் தோமாவுக்காகவே வருகிறார். தோமாவை வந்து பர்சனலா சந்திக்கிறார். பர்சனலா சந்தித்து, தோமாவே என் விழாவை பாரு, என் கைகளை பாரு, நீ புரிந்து கொள், அவிசுவாசியாகிராமல் விசுவாசியாயிரு, கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனை பாக்கியவான் என்று சொல்லி தோமாவை சந்தித்து அவனை சரிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு பாருங்க, யோவான் 21ஆம் அதிகாரத்துல பாருங்க, அங்கே பார்க்கும் பொழுது திபேரியா கடற்கரையிலே பேதுரு இன்னும் 6 சீஷர்களை அழைத்துக் கொண்டு மீன் பிடிக்க போய் விடுகிறான். அங்கேயும் அதிகாலை நேரத்திலே வந்து சந்திக்கிறார். அவர்களுக்காக அப்பத்தையும் மீனையும் ஆயத்தப்படுத்தி சமைத்து வைத்து அவர்களை வந்து சந்திக்கிறார். பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? அவர்களுக்கு அவர்தான் இயேசு என்று தெரியல. ஆனால் அவர்களை சந்திக்க திபேரியா கடற்கரைக்கு வந்து விட்டார். பேதுருவை தனியாய் அழைக்கிறார். பேதுருவே, இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அவனுக்கு ஒரு பர்சனல் மீட் தேவையா இருக்குது. அவன் தான் மற்ற 6 பேரை ஸ்பாயில் பண்ணி இருக்கிறான். அவனை தனியா கூட்டிட்டு போறாரு. கூட்டி கொண்டு போய் அவனை 3 விசை திரும்பவும் திரும்ப கேட்கிறாரு. அவனை தனியா இன்னொரு சந்திப்பு கொடுக்கிறாரு. சந்தித்து, பா, நீ மற்ற எல்லாரை பார்க்க நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அவனை ரெடி பண்றாரு. யார் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அத்தனை குறைகளையும் முழுவதுமாய் தீர்க்கிற வரைக்கும் அவர் சந்திக்கிறதை நிறுத்துவது கிடையாது. இதான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில கடைசி குறைவு இருக்கிற வரைக்கும், அந்த குறைவை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கிற வரைக்கும் அவர் நம்மை சந்திப்பதை நிறுத்துவது கிடையாது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கிறது என்றால் அதை சரிப்படுத்துவதற்காக இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனம் இருக்கிறது என்றால் அதை போக்குவதற்காக நம்மை சந்திக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருக்கிறது என்றால் அதற்கு பதில் கொடுக்கும்படி நம்மை சந்திக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது என்றால் அதை சரிப்படுத்துவதற்காக நம்மை சந்திக்கிறார். வேதத்தை திறக்கும் போதெல்லாம் சந்திக்கிறார். ஜெபிக்கும் போதெல்லாம் சந்திக்கிறார். ஆராதனைக்கு போகும் பொழுதெல்லாம் சந்திக்கிறார். நீங்கள் ஒரு செய்தி கேட்கும் பொழுதெல்லாம் சந்திக்கிறார். ஆண்டவர் திரும்ப 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 நம்மை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை சரிப்படுத்துவதற்காக, முற்றிலும் தன்னை போல நம்மை மாற்றுவதற்காக அவர் நம்மை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த ஆண்டவரை, அவருடைய சந்திப்பை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் சந்திக்கிற ஒவ்வொரு சந்திப்பிலும் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்பு வீணாய் போகக்கூடாது. இன்னைக்கு அவர் இந்த காலை வேளையிலே சந்திக்கிறார் என்றால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்னை மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் என்னை சந்திக்க வரும் பொழுது அந்த மாற்றத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை அசட்டை செய்து விடக்கூடாது. முதல் சந்திப்பிலே
இந்த மனுஷனுக்கு தெய்வீக சுகம், அடுத்த சந்திப்பிலே அவன் ஆத்துமாவிலே விடுதலை. அதே போல நம்மையும் சந்திக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய காரியத்தை ஒவ்வொரு சந்திப்பிலும் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டே இருக்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, இந்த நல்ல அருமையான அதிகாலை வேளையிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுதும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய திருப்பத்தை, ஒரு புதிய பரிசுத்தத்தை, ஒரு புதிய அர்ப்பணிப்பை, ஒரு புதிய நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துகிற காரியத்தை, ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்க செய்து கொண்டே இருக்கிறீங்க அப்பா. ஒவ்வொரு சந்திப்பிலும் எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்பை நாங்கள் ஒருபோது வீணடித்து விடக்கூடாது. நீங்கள் எங்களை சந்திக்கிற அத்தனை சந்திப்பிலும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சம்பவிக்க வேண்டும் அப்பா. தகப்பனே, இதை நீங்க செய்து எங்கள் வாழ்க்கை நீங்க மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீர்களோ அப்படியே எங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். அப்படி எங்களை மாற்றி முடிக்கிற வரைக்கும் எங்களை சந்திப்பதை நீங்க நிறுத்துவதில்லை அப்பா. தேவரீர், உம்முடைய வருகையிலே நாங்கள் உம்மை சந்திப்பதற்கு முன்பதாக பல முறை எங்களை நீங்க சந்தித்துக் கொண்டே இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களை சரிப்படுத்துகிற அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்மை போல மாற்றுகிற நம்முடைய தரிசனத்திற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.